ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நோயானது இரத்தத்தில் அதிகப்படியான ஈயம் சேரும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கிறோம். நம் உடலில் உள்ள இரத்தத்தில் 10 மைக்ரோகிராமுக்கு அதிகமாக ஈயம் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஈயம் அதிகமாக இரத்தத்தில் கலக்கும் பொழுது மூளை நரம்புகள் பாதிப்படைந்து ஞாபக சக்தி திறன் குறைவாகும். இதனால் காது கேளாமை, கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது காதில் வாங்காமல் இருப்பார்கள். அந்த பிரச்சனை வருவதற்கு இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பாதிப்பு வரும். அது மட்டுமல்லாமல் பசியின்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்படையும், வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இரத்த சோகை நோய் வந்துவிட்டால் உடல் அசதி, உடல் சோம்பல், சுறுசுறுப்பின்மை போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்புண்டு. உயிரணுக்கள் இருந்தாலும் பலவீனமாக இருக்கும். இவையெல்லாம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிக்கும் போது இந்த பாதிப்புகள் வருகின்றன. இந்த பாதிப்புகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், நம் வீட்டில் உள்ள பெண்கள் கோதுமை, கேழ்வரகு, மிளகாய்த்தூள் இது போன்ற அரைத்து எடுத்து வந்த சூடான உணவுப் பொருட்களை அந்த செய்தித்தாளின் மீது பரப்பி காய வைக்கும் போது அந்த எழுத்துக்களில் உள்ள ஈயமானது அந்த மாவோடு சேர்ந்து நாம் உண்ணும்போது உணவோடு சேர்ந்து இரத்தத்தில் கலப்பதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் மாலை நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அப்பொழுது கடைகளில் விற்கக்கூடிய பஜ்ஜி, போண்டா இவற்றை செய்தித்தாளில் வைத்து கொடுப்பார்கள். அந்த செய்தித்தாளில் அந்த பஜ்ஜி, போண்டாவில் உள்ள எண்ணெயை அகற்றுவதற்கு இறுக்கி பிடிப்போம். அப்பொழுது அந்த செய்தித்தாளில் உள்ள ஈயமானது அந்த பஜ்ஜி, போண்டாவில் ஒட்டிக்கொள்ளும். அந்த பஜ்ஜி, போண்டாவை நாம் உட்கொள்ளும் போது நம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. இதுபோல பல வழிகளில் செய்தித்தாளில் உள்ள அந்த ஈயமானது நம் இரத்தத்தில் கலந்து நம் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு 10 மைக்ரோகிராமுக்கு அதிகமாகும் பொழுது உடலில் பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் நம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அலுமினிய பாத்திரங்கள், நான்ஸ்டிக் தவா, குக்கர் இது போன்ற சமையல் பாத்திரங்களின் மூலமாகவும் உடலில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. தாளிதம் செய்வதற்கும் சமையல் செய்வதற்கும் அலுமினியத்தால் ஆன கடாயை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதன் மூலமாகவும் இரத்தத்தில் ஈயத்தின் அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புண்டு. சிற்றுண்டி சாப்பிடும் போதும் சரி, வீட்டில் உள்ள சூடான பொருட்களை செய்தித்தாள் மீது வைக்காமல் புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.